வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இப்போவுமே இட்லி தோசை மாவை வச்சு தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இது கூட நீங்கள் தக்காளி சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க இப்போ அந்த சுவையான தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுட்டிங்கன்னா போதும். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊற விட்டுக்கோங்க. இப்போ நான் குறைவாக இருக்கிறதால இதை மிக்சி கப்பில் சேர்த்துக்கு நீங்கள் அதிகப்படியாக அரைக்கிற மாதிரி தான் கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சிக்கு பாலசிட்டு அது கூடவே சேர்த்துக்கிறேன். நிலையத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, நான் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் சாப்பிடும்போது கடிப்படும் தோசையில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு செவந்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காவை பல்லாக எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த தோசை சாப்பிடும்போது அந்த தேங்காய் கடிப்படும் நல்லாயிருக்கும். நீங்கள் துருவி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 வரமிளகா கிள்ளிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். ரொம்ப நிறம் மாறணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ண தாளிப்பை அந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவோடு சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது. நமக்கு இந்த அளவுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா தோசை ஊற்ற முடியாது. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து பார்த்துட்டு நம்ம மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்செல்லாம் விட்டு சுட முடியாது. அள்ளி ஊற்றி தான் சுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு தோசை பார்த்து கரெக்டாக இருக்குது. புளிக்க வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. உடனேவே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தா தோசைகள் காஞ்ச பிறகு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு அப்படியே அள்ளி ஊற்றிக்கோங்க. தேய்ச்சி விட முடியாது. இப்போ அந்த கேப்பெல்லாம் அப்படியே ஃபில்லப் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. நீங்கள் நெய் ஊற்றி சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்ட பிறகு இன்னும் ஒரு சைடு வேகிறதுக்காக திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதால தோசை நல்லா கொஞ்சம் செவந்து வந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு இந்த ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா தோசை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தோசையை வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல சுவையான வெள்ளை எடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.